அலங்கார் தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் தீவிரவாத தடுப்பு போலீஸ் 3வது நாளாக விசாரித்து வரும் நிலையில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அலங்கார் திரையரங்கம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மேலப்பாளையத்தில் அலங்கார் தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தீவிரவாத தடுப்பு போலீஸ் 3வது நாளாக விசாரித்து வரும் நிலையில் தற்போது இந்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுமார் 60க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி சந்தேகம்படியான 3 நபர்களை போலீசார் பிடித்து ரகசிய இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. விவரம். நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் தியேட்டரில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம் இரவு காட்சிகளாக திரையிடப்பட்டு வந்தது. இந்த தியேட்டரில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அதிகாலை 2 மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்திய போது அதில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு தெரியவந்தது. இதையடுத்து 3 தனிப்படைகள் அமைத்து தொடர்புடையவர்களை போலீசார் தேடி வந்தனர். மேலும் தென்மண்டல தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் தீவிர விசாரணை இறங்கினர். தொடர்ந்து மதுரையில் இருந்து அந்த பிரிவின் போலீஸ் சூப்பரண்ட் ரமேஷ் கண்ணா தலைமையிலான போலீசார் நெல்லையில் முகாமிட்டு இன்று 3வது நாளாக விசாரித்து வந்தனர். சுமார் 60க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி சந்தேகப்படும்படியாக இருந்த 3 நபர்களை மேலப்பாளையம் போலீசார் நேற்றைய தினத்தில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அதில் ஒருவருக்கு இந்த வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. அமரன் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த வெடிகுண்டு வீச்சு சம்பவம் நடந்துள்ளது என காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் அந்த நபரை கைது செய்து போலீசார் துருவி விசாரித்து வருகின்றனர். அந்த நபர் அளிக்கும் தகவலின் அடிப்படையில் வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற 2 நபர் யார் என்பது தெரிய வரும் எனவும் இன்றைக்குள் அவர்கள் காவல்துறையில் பிடிபடுவார்கள் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் ஒருவரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா.